என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ ப்ராடக்ட் சார் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு ஒமேகானா என்ன, அது நம்ம உடம்புல குறைஞ்சா என்ன கோளாறு ஏற்படும், ஸோ ஒமேகா அப்படிங்கிற சத்து ஏன் இவ்வளவு அவசியம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ ப்ளீஸ் பென் பேப்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு டைம்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்க உடம்பையும் நீங்க பாதுகாத்துக்கிற மூலியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேஷன்ஸ் எல்லார் உடம்பையும் பாதுகாக்கிற கடமையும் நம்ம கையில இருக்கு. அதனால தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. Yes, sir. Yes, now actually you need to see over there, omega-3 is a miraculous element. Now, when we say something, always, in every product, when we say a sentence like this, we definitely go there and prove it. Why we have said this? Simply just to attract the people's attraction, we don't write sentences, right? This is a very important sentence and very important thing, because it's the first slide, and from here everything built up. And omega-3 is a miraculous element. Why miraculous? Because at any stage of life, you can see whether you are a male or a female, and whatever age you are, about 10 years, at any stage of life, and in any state of health, that is whether you are absolutely healthy, whether you are not healthy at all, it is essential and beneficial. So very much clear this too, that is at any time you need to be taking this omega-3. And your body should have omega-3. So we'll talk why as we move forward. Yes, sir. Yes, sir. So இன்னைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா பத்தி பார்க்க போறோங்க. சோ omega-3 அப்படிங்கிறது என்னதுன்னா மிராக்குலஸ் எலிமெண்ட் சொல்றாங்க. சோ மிராக்குலஸ்னா என்ன மீனிங் தமிழ்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதிசயமான அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? சும்மா ஒண்ணும் அவங்களுக்காக அதிசயமான அப்படிங்கிற வார்த்தையை போல. சோ அதிசயமான ஒரு சத்து omega-3 அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, நீங்க குழந்தையால இருந்தாலும் சரி, நீங்க வயதான முதியவரா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க எப்பேற்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, அதாவது நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், உங்கள் உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமற்ற பாதையில இருந்தாலும் சரி, இந்த omega-3 அப்படிங்கிற சத்து உங்க உடம்புல உங்க வாழ்நாள் ஃபுல்லா மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி அவ்வளவு சொல்றோம் அப்படின்னு சொல்றதை நம்ம இனிமே தான் பார்க்க போறோம். எஸ் சார். Yes. Now omega-3 is an essential fatty acid, which is very much essential for life. Now whatever we are saying here, as we move forward, we will clear it to you, right? So omega-3, very essential fatty acid, very essential for life, and that's the reason why we say it as good fat. And this good fat cannot be replaced by any other nutrient in our body. That means any other nutrient, for example, omega-3 is deficient, you take another nutrient, it will be adjusted. No adjustment can be done for omega-3. If omega-3 is less, then you need to put omega-3. In place of that, you cannot take any other nutrient to get the result. Yes. Yes, sir. சோ எல்லா காலகட்டத்துக்கும் நமக்கு உடம்புல omega-3 அப்படிங்கிற சத்து தேவைன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப omega-3னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது மிகவும் தேவைப்பட்ட ஒரு கொழுப்பு சத்து. சரியா? நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலும் இந்த omega-3 அப்படிங்கிற சத்து தேவை, மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, omega-3 தான் வேற ஏதாச்சும் சத்தை ஈடுபடுத்தி அதை டேலி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, omega-3 சத்து அது தனிப்பட்ட ஒரு தனி நல்ல கொழுப்பு. இதை வேற எந்த ஒரு சத்தும் நமக்கு ஈடுபடுத்த முடியாது நம்ம உடம்புல. சோ omega-3 மிகவும் அவசியமான ஒன்று. எஸ் சார். Now this is a very important slide, and you need to understand this, because this is the base of this particular presentation. And if you understand this, then I hope that you will be definitely understanding everything about omega-3. What is that? Omega-3 is an integral part of our cell membrane, right? Now you know that our body is made up of cells. A group of cell becomes tissue. A group of tissue becomes organ, and a group of organ becomes organ system. Now organ system goes off, it because of the cell. Organ goes off, it because of the cell. If tissue goes off, it because of the cell. So cell is a very integral part of our body, the base of the body, right? Because when you build a house, what is the integral part? It's basically the concrete or the stone or the brick which you use. The high quality stone, high quality brick you use, high quality concrete you use, you can make sure that the building which you are making is going to be very strong. Now, the same thing happens here, because the cell, and cell has got a wall that is called cell membrane. Okay, cell membrane, basically in animal cell we have got only cell membrane, but when you go to the plant cell, we have got cell wall as well as cell membrane. But here only cell membrane.
So when cell membrane, the integral part of that cell membrane is omega-3. If the omega-3 is less, then omega-6 goes up. And what is the problem with this? When omega-3 goes down, the wall, the cell membrane, basically becomes very, very flexible, and it will allow the permeability. That means all the good nutrient it will allow inside, and it will block all those toxins which can cause harm to your cell. And that way you can keep your cell intact. No aging will be shown on your body. The skin will be absolutely young. You will not have any disease whatsoever, because every disease, you take the most dangerous, so-called dangerous, which the people have been marketing this nicely, cancer. It will also happen if the cell is not proper. Because of the cell problem, only these things are happening. Now, when you give omega-3, the omega-3 is absolutely there, so the cell membrane is permeable. But if the omega-3 is less, then omega-6 goes up. And when omega-6 goes up, the cell membrane becomes very rigid, so the permeability goes off. So it will not allow all those good nutrients to get in, and all the toxins will enter. And that is how the cell becomes absolutely unhealthy. And one cell goes off, then it will percolate to the other cells. And you can see that in a very short period of time, the whole cell becomes absolutely tumorous, and that tumor becomes cancerous. So this is how everything happens. And cell, it is there everywhere. Cell is in the bone, cell in the muscle, cell in the skin, cell is there in the blood. You take any part of the body, the cell is there. And if you cannot keep your cell absolutely healthy, then definitely you are going to be diseased. And as we move forward, we'll know much more about it. So the first and foremost thing, the base of the deliberation is what? Omega-3 is an integral part of our cell membrane, and cells are the integral part of our body. Yes, sir. Yes, sir. Previous slide, sir. Okay, sorry. No, we finished this. Next. Yeah, finished this. Yeah. So, இப்ப நம்மளுக்கு அந்த omega-3 சத்து ஏன் இவ்வளவு முக்கியம் நம்ம உடம்புக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்க. நம்ம கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செல்லால ஆனது, அப்படிதானே? சோ எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லா செல்ஸும் சேர்ந்துதான் டிஷ்யூவா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. சோ எல்லா டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு ஆர்கன், கண்ணு, மூக்கு, வாய், கிட்னி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஃபார்ம் பண்ணுது. சரியா? அப்ப எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு செல்லுமே நம்ம உடம்புல இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. சோ எப்படி நீங்க ஒரு பில்டிங்க்கு நம்ம கான்கிரீட் போட்டு கல்லு போட்டு மேல எடுக்கும் போது அந்த கல்லு எவ்வளவு முக்கியம், கான்கிரீட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கும் omega-3 அப்படிங்கிற சத்து மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு செல்லால் ஆனது நம்ம உடம்பு. அந்த செல்ல சுத்தி அந்த அவுட்டர் கவர் செல் மெம்பரைன் அப்படிங்கிறது சுத்தி இருக்கும். சரியா? செல் மெம்பரைனுக்கு தமிழ்ல என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செல் ஜவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்ஸ்லயுமே omega-3 அப்படிங்கிற சத்து நிறைஞ்சிருக்கும் இயற்கையாவே. அப்ப அந்த செல் மெம்பரைன் நம்ம கரெக்டா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த omega-3 அப்படிங்கிற சத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா எல்லா செல்லையும் நிறைஞ்சிருக்கும். நம்ம உடம்புல omega-3 கம்மி ஆக ஆக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பாதிப்பு உள்ளாக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது அந்த இடத்துல யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு வைரஸ் இருக்கு, கொரோனா வைரஸ், இல்லாட்டி யாருக்கோ டிபி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணோம்னு சொன்னீங்கன்னா அந்த கிருமிகள் எல்லாம் உங்க செல்ல அந்த omega-3 அப்படிங்கிற சத்து இல்லாத போது ஈஸியா உள்ள நுழைஞ்சிருது. அப்ப என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க செல் தனக்குரிய அறிவையே இழந்துறனால omega-3 சத்து இல்லாதனால ஒரு கெட்ட சக்தி உள்ள வந்தா கூட, அதாவது ஏதாச்சும் ஒரு கிருமி, ஏதாச்சும் ஒரு பாதிப்பு உள்ள வந்தா கூட அதை தடுத்து நிறுத்தாம உங்க உடம்பு என்ன பண்ணிருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்ள ஈஸியா விட்டுருது. சோ இதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம். omega-3 அப்படிங்கிற சத்து உங்க உடம்புல குறையும் போது ஈவன் நீங்க பெரிய பெரிய நோய்கள் கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர். சோ அது மாதிரி கொடூரமான நோய்கள் கூட நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திடீர்னு கேன்சர் வரும். ஏனே தெரியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா ஆராய்ஞ்சு போய் பாத்தீங்கன்னா உங்க உடம்புல அந்த omega-3 சத்து கம்மி ஆகி 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 நாளடைவுல எல்லா செல்லுலையும் அந்த omega-3 சத்து இல்லாம அந்த செல் மெம்பரைன் கெட்ட கிருமிகள் எல்லாத்தையும் ஈஸியா உள்ள விடுறதுனால உங்க உடம்பு என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கங்க செல்லுக்குரிய அறிவு இல்லாம அந்த கேன்சர் கட்டியா அது என்ன பண்ணிருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கெட்டதை வெளியே தெரியாம அது கேன்சர் செல்லா நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருது.
சோ அப்ப எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து நம்ம உடம்புக்கு. எஸ் சார். Yeah. Okay. Now that's the reason why we call as cell membrane as the gatekeeper of the cell, right? So now the compound wall is here. You will be very much secured. But if the compound wall and the gate as well as the gatekeeper is there, then you can be absolutely free, right? You can relax back home. So this is what actually gatekeeper do. These cell membranes are like our gatekeepers for all our cells, which admits only healthy nutrient and barring the damaging substances. That's what I told you in the beginning. Now, this is very important for you to understand, because if you understand this, then you only will the value of it. Even a 1% decrease in omega-3 in the body, 1% decrease, just imagine, can cause tiredness, continual low energy levels, feeling down, then aching muscles and joints. Just 1% decrease in omega-3 level in your body can cause this much. Just imagine. And if you go deep into the people around and speak the truth, I'll tell you, most of the people are almost 50% and more than that deficient as far as omega-3 is concerned. And we are talking about omega-3, 1% decrease can cause you this much of problem. So you can imagine what will happen if you have got more than 50% of omega-3 deficient in your body. Okay. So how is omega-3 beneficial for us? Because we have learned that omega-3 is a very integral part of our body. Now, how it is beneficial for us, we'll talk after this. Yes. Yes, sir. சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு செல்லையும் சுத்தி செல் மெம்பரைன் இருக்கும். அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து இருக்கும். சோ எப்போ உங்க உடம்புல அந்த ஒமேகா 3 அப்படி சத்து கம்மி ஆகுதோ உங்க செல்லுக்கு வந்து அறிவை அது இழந்து, ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய சத்து அங்க இல்ல. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு செல் மெம்பரைன் தான் கேட் கீப்பர். கேட் கீப்பர்னா ஒரு காவலாளி மாதிரி ஒவ்வொரு செல்லையும் பாதுகாத்து வைக்கக்கூடிய கடமை அந்த செல் மெம்பரைன் கொண்டு. அப்ப அது பாதுகாத்துக்கூடிய அந்த அறிவே அதுக்கு இல்லைன்னா அது என்ன பண்ணிடும், ஈஸியா எது வந்தாலும் நல்லது எது கெட்டது எது கிருமியா அப்படின்னு சொல்லி தெரியாம எல்லாத்தையும் உள்ள விட்டுரும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல வந்து அது தடுப்பானா நின்னு காக்கக்கூடிய கடமைய அந்த செல் மெம்பரைன் வந்து இழந்துறனால நீங்க ஈஸியா எந்த ஒரு நோய்க்கும் ஆள்படுத்தக்கூடிய உங்க உடம்பு என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கு ஈஸியா. இதுதான் காரணம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல 1% ஒமேகா 3 குறைஞ்சா கூட உங்களுக்கு உடனே அது வந்து ரியாக்ட் பண்ணி காட்டிடும். உங்களுக்கு சிம்டம்ஸ் என்ன காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெருசா காட்டாது, லைட்டா காட்டும். இருந்தாலும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும், ஓஹோ நம்ம உடம்புல ஒமேகா 3 சத்து கம்மி, இப்பதான் இது சரியான தருணம், நம்ம அதை சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி அப்படி உணரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்பு அந்த ஒமேகா 3 அப்படிங்கிற சத்தை இழக்கும் போது உங்களுக்கு சோர்வு ரொம்ப ஏற்படுங்க. அது போக உங்களுக்கு ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி, சரியா நல்லா சாப்பிட்டிருப்பீங்க, நல்லா தூங்கி முடிச்சிருப்பீங்க, இருந்தாலுமே உங்க உடம்புல அந்த ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து இல்லாத போதும் திடீர்னு சோர்வு ஏற்படும். உங்களால வேலை எதுவுமே செய்ய முடியாது. ஒரு டக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர ஒரு எனர்ஜி லெவலே இல்லாம நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பாதிக்கு பாதி மக்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒமேகா 3 அப்படிங்கிற சத்தே கம்மியா தான் இருக்கு, யாரும் தெரியாம இருக்கும். அப்படிங்கும் போது அவங்க உடம்புல எவ்வளவு சத்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 50% கம்மியா தான் இருக்கு. சோ 1% குறைஞ்சாலே தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். 50% கம்மியா இருக்கும் போது அவங்களுக்கு அப்ப என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும், உடம்பு எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எஸ் சார். Yes. Now, as I told you how omega-3 is beneficial for us, let us see how it is. First of all, I would request you, each of the people who are watching this program, to write down this, right? Because if you know this, then only you will take this and then only you will promote this. And if when you promote this, so many questions will come and you can answer if you write down this. First of all, omega-3 helps in keeping the heart healthy, right? Now, most of the people you find, almost 50% of the people have got these heart ailments. And now the latest research says that if you take omega-3 capsules twice daily, the heart disease reduces by 50%. It's a huge number, my dear friends. 50% of the people can be survived because of the heart problem reduction. So omega-3 helps in keeping the heart healthy, number one. Number two, omega-3 helps in reducing bad cholesterol. Now, when we say reducing bad cholesterol, it is the LDL cholesterol, that low density lipoprotein, and this low density lipoprotein causes huge problem in our body. I'll show you that. And when you take NutriCharge Prodite along with this cocoa Prodite, it also reduces LDL as well as increases the HDL.
Now, when you take PVMFO, that's the reason why we are telling this mantra every day, that you take PVMFO and keep your body absolutely healthy. Because the more the protein you are taking, first of all, it will reduce the LDL, increases the HDL. And the second one, it increases the antibody. That's how it increases the immunity. So everything is linked. So you need to be very sure about these things, right? So omega-3 helps in reducing bad cholesterol and triglycerides. Now, what is triglyceride? Look at this. This is the blood vessel, and the blood is flowing nicely without any blockage. Now here, the same thing has happened. This is the same thing. But what has happened over here? The deposition of fat has happened. And because of this fat happened, it's just like a speed breaker on the road. The flow has hampered. Smoothly, the blood is not able to move. So pressure is happening over here. So when the pressure is happening over here, when the heart has pumped the blood out, it is not reaching the tissues. So the heart is needed to pump it in a very high way. So preload as well as afterload is very high for the heart, because the blood is not reaching the heart properly, and the blood is not able to go out of the heart properly. So preload and the afterload increases. That's how the heart attack comes. So that is also been reduced by taking omega-3. So we'll come up after this. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, omega-3 அப்படிங்கிற சத்து நமக்கு என்னென்ன நன்மைகள் நம்ம உடம்புல சேர்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ முதல் நன்மை என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா omega-3. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். உங்களோட இருதயத்தை வந்து ஆரோக்கியமா வச்சிருக்குங்க. ஆமா, இது முற்றிலும் உண்மை. omega-3 ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, omega-3 சத்தை யாரு ஒரு நாளைக்கு 2 தடவை, அதாவது டேப்லெட் வடிவில் omega-3 சத்து நிறைந்த டேப்லெட்டை நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து 50% நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா விடுபட்டலாம். அப்ப வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன பண்ணிரும் அப்படின்னு சொன்னா 50% கம்மி பண்ணிரும். அப்ப ஈஸியா அவங்களுக்கு ஒரு ஹார்ட்ல அந்த அடைப்பு, ரத்த குழாய் அடைக்கிறது, ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக், இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்ப நீங்க டிவில கூட பார்க்கும்போது நிறைய என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது இதுல omega-3 சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்றாங்க. சரியா? அப்ப omega-3 சத்து எடுத்துக்கிட்டே வரும்போது அது என்ன பண்ணும், அது எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லி 2 இருக்குங்க. சரியா? நல்ல கொழுப்பு வந்து நமக்கு மிக அவசியம். அதுவே நல்ல கொழுப்பா இருக்கணும். அதுவே கெட்ட கொழுப்பா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அததான் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ omega-3 சத்தை யார் ஒருத்தங்க எடுத்துக்கிட்டே வராங்களோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளுக்கு நாள் உங்க உடம்புல இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டு அங்கங்க கெட்ட கொழுப்பை நீங்க படிஞ்சு வச்சிருந்தாலும் அதை தவிர்த்து கொண்டு போற தன்மை வந்து இந்த omega-3க்கு உண்டு. அதனால என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதான் ரத்த குழாய் போகுது இல்லையா? சோ நம்ம உடம்பு ஃபுல்லா ரத்த குழாய், ரத்தம் மூலியமா தான் சத்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் போய் சேருது. கால்ல இருந்து தலையில இருந்து கால் வரைக்கும் நம்மளுக்கு ரத்தம் சீரா மேல இங்க போயிட்டு திரும்ப கீழே போயிட்டு திரும்ப கீழே இருந்து மேல ரத்த ஓட்டம் வந்து சீரா இருக்கணும். சரியா? அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து சத்தை எல்லாம் எடுத்து ரத்த வழியா தான் நம்ம எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போய் சென்றடையுது. அப்ப ரத்தம் வந்து தூய்மையாவும் இருக்கணும், அதே நேரத்துல ஃபாஸ்டாவும் போகணும். ஒரு இடத்துக்கு ரத்தம் போகலன்னா அது வேலை செய்யாது. அப்படிதானே? அப்ப அந்த சத்து வந்து இப்ப என் கைக்கு ரத்தம் போகலன்னா அந்த கைக்கு ரத்தம் போகாட்டி எப்படி என் கை வேலை செய்யும்? வேலை செய்யாது இல்லையா? அதே மாதிரிதான் ரத்தம் வந்து சீரா போனாதான் உங்க ஆர்கன்ஸ் எல்லா கண்ணு, மூக்கு, வாய் எந்த இடத்துலனாலும் ரத்தம் போகணும். ஏன் ரத்தம் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்குரிய காரணம் இதுதான். நீங்க உங்க உடம்புல இஷ்டத்துக்கு போய் வெளியே போய் பர்கர், பீஸா, எது புரோட்டா எதுனாலும் சாப்பிடும் போது அந்த பாம் ஆயில் உணவு நீங்க நிறைய எடுத்துக்கும் போது உங்க உடம்புல அதுதான் கெட்ட கொழுப்பா போய் ஃபார்ம் ஆகுது. சோ நீங்க சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது டைஜஸ்ட் ஆகாம ரத்த குழாயை போய் அடைச்சு அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அந்த 2வது பிக்சர்ல பாத்தீங்கன்னா அந்த கொழுப்பு வந்து படிஞ்சிருக்கு உங்களுக்கு ரத்த குழாய்க்குள்ள. அப்ப எப்ப அங்க ஒரு ரத்த குழாய்க்குள்ள கொழுப்பு நல்லா படிஞ்சு கெட்ட கொழுப்பு படிஞ்சிருக்கோ, ரத்தம் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகிறதுக்குரிய வழியை நம்ம மறைச்சு வச்சிருக்கோம். அப்ப போகிறதுக்கே கஷ்டப்படும். அப்ப போகாட்டி என்ன பண்ணும்? எல்லா இடத்துக்கும் ஆர்கன்ஸ் சரியா வேலை பார்க்கறதுக்கு போற ரத்தத்தையும் நம்ம போக விடாம தடுக்கிறோம். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கஷ்டப்பட்டு உங்க இருதயம் வந்து பம்ப் பண்ணும் ரத்தமே இல்லாம. சோ எப்ப அது ரொம்ப கரெக்டா ஃபுல்லா பிளாக் அடைச்சிருச்சோ அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது ஹார்ட் அட்டாக் ஆகுது. ரத்தமே போகாம டக்குன்னு நிக்கும் போது ஹார்ட் வந்து பம்ப் பண்றதை நிறுத்தி மாரடைப்பு வந்து ஏற்படுது. எஸ் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Yes. Now this is the little more elaborate picture of what you've been shown over here. You can see that
this is the deposition of fat, right? What I have shown you here. This deposition of fat, what actually it do? It keeps the blood vessels. If the deposition is not there, it will keep the blood vessel absolutely soft. Now, when the fat deposition has happened, this particular blood vessel will become absolutely rigid, right? Just like a concrete has been made. So flexibility of this blood vessel is lost. And when the heart beats, it will give rebound effect to the heart. So it will not properly work. And the blood flow will also be reduced. So when you take omega-3, all these things will be reduced, right? And there is no inflammation whatsoever. So when the inflammation is not there, it is absolutely healthy how the blood actually moves over here. Then also, when you take omega-3 continuously, it reduces the high blood pressure because these things will not happen. So the pressure will not build up. So it reduces high blood pressure. And it also reduces, that is the omega-3 continuously if you take, the structural weakening of the heart due to age. As you get aged, the muscle decreases in your body, right? And that's the reason why we say again, PVMFO, PVMFO, PVMFO. So when you take protein, the muscle will not lose. And when muscle is not lost, the heart muscle also remains. But when the muscle is lost from your hand, it is very clear that it is also losing from the heart. So once you take omega-3 continuously along with the pro diet, so what actually happens? It will reduce the structural weakening of heart due to age. Okay, so your heart will become absolutely healthy. Yes, we'll come back after. Yes, sir. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஒமேகா-3 அப்படிங்கிற சத்து எடுக்காட்டி அந்த கெட்ட கொழுப்பு உங்க உடம்புல இப்படிதாங்க அடைச்சுக்கணும். அப்ப ரத்த குழாயில பாருங்க, 2 சைடும் இந்த கெட்ட கொழுப்பு படிஞ்சு உங்க பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப மெருதுவாக்கி விட்டுருது. அப்ப என்ன பண்ணும்னா உங்களுக்கு இந்த ரத்தம் வந்து போறதுக்கு சீரா வழி பாதையே இல்ல. அப்ப ஒமேகா-3 சத்து எடுத்துக்கிட்டே வரும்போது உங்க உடம்புல நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க கெட்ட கொழுப்பு சாப்பிட்டு நான் ஐயோ இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டேன், நான் வந்து ஹாஸ்டல்ல 2 வருஷம் இருந்தேன், வேலை பார்த்தேன் 10 வருஷம் எங்கேயோ அப்படிங்கும் போது நீங்க வெளியே சாப்பிடக்கூடிய நிர்பந்தனை இருந்தாலுமே ஒமேகா சத்தை எடுத்துக்கிட சொல்லி நீங்க நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். யார் ஒருத்தங்க டெய்லி ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டு ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா ஒமேகா-3 சத்தம் எடுத்துக்கிட்டே வரனால என்ன ஆகும், உங்க உடம்புல நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அந்த கெட்ட கொழுப்பு போய் படிகிறத இந்த ஒமேகா-3 சத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எடுத்து விட்டுரும். சரியா, உள்ள போய் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்து விட்டுறனால என்ன பண்ணணும்னா அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா உள்ள ஃப்ளோ ஆகும். ரத்த குழாயில உங்களுக்கு கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்காது, அது வந்து நல்ல கொழுப்பு ஆகிடுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அது போக நம்மளுக்கு ஒமேகா-3 சத்து எடுத்துக்கிட்டே வரனால உங்களுக்கு ஹை பிபி இருந்தாலுமே அதை கம்மி பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு ஒமேகா-3 சத்து. நெக்ஸ்ட் சார். அடுத்தது ஆகிறா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வயசாயிடுச்சு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம். சரியா, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒமேகா-3 அப்படிங்கிற சத்து உங்களுக்கு வயசாகும் போது அந்த மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீக் ஆகி ஹார்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லையா, நம்ம ஒமேகா-3 சத்து எடுத்துக்கிட்டே வரும்போது உங்க இருதயம் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப இளமையா ஃபீல் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிரும், அதுக்குரிய சத்து ஒமேகா-3 கொடுத்துருது. அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில் PVMFO வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோ ப்ரோடயட்டும் யார் ஒருத்தங்க எடுத்துக்கிட்டே வெஜ் ஒமேகாவோட எடுத்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுடைய அந்த இருதயம் எல்லாமே பலவீனமாகும். வயசாகிற தன்மையை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம குறைச்சு விட்டுறலாம். கூட அவங்களுக்கு ஒரு 20 வருஷம் ஆயில கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். சோ திடீர்னு ஒரு 50 வயசுல 60 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து இறக்க மாட்டாங்க. அவங்க இருதயத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்ட்ராங் ஆக்கி ரொம்ப அதுக்கு ஆரோக்கியத்தை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளியே இருந்து டெய்லி. எஸ் சார். And omega-3 also reduces the risk of sudden heart attack because you must have find so many people, right, whom we have met and we had a nice talk with them and the next day you find that the person is not more. So because the sudden heart attack, and omega-3 reduces the risk of sudden heart attack, and this is a study which is being published in Lancet. It is a British journal. It's a very, very powerful journal which most of the doctor follows, right? So in that it has come. So it is very, very clear that it is a very, very good product to have. And omega-3 may be useful in preventing the second heart attack, because if you find a person who has already had an heart attack and you meet that person after he's having that, then you can start giving him to charge veg omega. That is, we are not come to that product. In fact, omega-3 will definitely help to reduce the second heart attack, because the chance of getting the second heart attack for a person who has already had one will be much, much higher.
then it also keeps the joints healthy. Most of the people are suffering from this, right? They are not able to walk, they are not able to run, they are not able to even do anything. And the joints are not helping them. And if you take omega-3 continuously, the joint will remain healthy. Yes, ma'am. Yes, sir. So omega-3 அப்படிங்கிற சத்து என்ன பண்ணும்னா சடன் ஹார்ட் அட்டாக் எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா அறவே குறைச்சிருதுங்க. வராது உங்க உடம்புல. நீங்க வந்து ஒரு நாளைக்கு உங்க சாப்பாட்டுல சப்ளிமெண்டா omega-3 2 மாத்திரை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருதயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருது. நிறைய பேருக்கு நம்ம வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் வயசாதான் இருக்கும், நாளைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க சடன் ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். இப்ப நிறைய கேள்விப்படுறோம், அப்படித்தானே? நம்மளுக்கே ரொம்ப ஒரு பயம் வந்துருது நம்ம உயிர் மேல. ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் வயசா இருக்கும், படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ அவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இழப்பா இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும், சரியா? அதனால omega-3 சத்து வந்து எவ்வளவு அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடீஸ் வந்து ரிசர்ச் வந்து பிரிட்டிஷ் ஜேர்னல்ல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நிரூபிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பான முறையில் யார் ஒருத்தங்க omega-3 சத்தை ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு 50% வந்து அவங்க இருதயத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை என்ன பண்ணிடலாம், விடுபட்டுலாம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க போன்லயே கூட omega-3 prevent heart attack அப்படின்னு சொல்லி போட்டு ரிசர்ச் கீழே பாருங்க, உடனே அது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா taking 2 capsules reduce heart attack அப்படின்னு சொல்லி கூகுள்லயே வரும். சோ இது வந்து இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்க உண்மை, சரியா? omega-3 வந்து அவ்வளோ எசென்ஷியல், ரொம்ப முக்கியத்துவம் கூட. அதே மாதிரி யார் ஒருத்தங்களுக்கு முதல் அட்டாக் வந்திருக்கோ, 2வது அட்டாக் வருதுன்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. சோ நீங்க omega-3 சத்தை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்லைங்க, உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயப்படுத்தி சொல்லலாம். இது அது போக omega-3 சத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க உடம்புல ஜாயின்ஸை வந்து ஹெல்த்தியா வச்சிருக்கோம். அதாவது ஒவ்வொரு எலும்பும் இன்னொரு எலும்போட சேரக்கூடியதான் ஜாயின்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல ஃபுல்லா எலும்பால் ஆனது. அப்ப எந்தெந்த இடத்துல ஜாயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கனால உங்களுக்கு வலி ஏற்படாது. எஸ் சார். Yes. Now when we say that when you take omega-3, the joints are kept healthy. So it increases flexibility and agility of joints. So you can move your joints just like anything, and you can walk, you can run and do whatever you want because the joints are absolutely healthy now. It also prevents the bones from becoming brittle and weak. Now look at this. This bone is absolutely normal and very healthy bone. And here it is osteoporotic because you can see over here that osteo means bone and porosis means hole. You can see big holes are appearing. And because big holes are appearing, this bone is becoming absolutely weak. So what actually happens is, as we age, if you don't take care of this bone, this is what is going to happen. And a little fall will not give you fracture. The little fall will give you a multiple fracture. That means the bone will be, the bone will become, the bone will break from different parts. So it is not that one part is being broken. It will be broken as a multiple part. And it also improves the abnormal sugar level. So once you take continuously omega-3, the chances of getting the diabetes is also reduced because it increases the secretion and the effectiveness of insulin. So once you take omega-3, it will act on your body. The secretion of the insulin happens, the effectiveness of the insulin too happens. And because both the things are happened by omega-3, that's the reason why we say that it can also take care of the people who are getting into a diabetic. And most importantly, it keeps the skin absolutely supple and soft. And this is what most of the people want, right? And they apply all sorts of things, but unfortunately, nothing happens. Yes. Yes. அடுத்து omega-3 சத்து என்ன நன்மை தரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this explains the next slide sir. Yeah. உங்களுக்கு flexibility, அதாவது வளையிற தன்மையை வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்குங்க. சோ இதை ஒண்ணு சொல்லி நம்ம ஈஸியா நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ்ஜோமே கொடுத்துடலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நின்னுக்கிட்டு குனிஞ்சு உங்களோட முட்டிய வளைக்காம எங்க உங்க கால் பெருவரல தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, யார் யாருக்கெல்லாம் வளைய முடியுது அப்படின்னு சொல்லி. இளம் வயதுக்காரர்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண முடியுதோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குனிஞ்சு டக்குன்னு நம்ம கால் பெருவரல தொட முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த omega-3 சத்து இல்லாதனால நீங்க பிளெக்சிபிலிட்டியை இழந்துடுறீங்க.
இஷ்டத்துக்கு உங்க உடம்பு, கை, காலு, உங்க இடுப்பு எல்லாத்தையும் வளைக்க முடியல. வயசு ஆக ஆக உங்களுக்கு அங்கங்க ஜாயின்ஸ் பிரச்சனை வந்துருது, உங்க உடம்பு வளைக்க முடியல. ஆனா நீங்க ஒமேகா 3 சத்து எடுத்துக்கிட்டே வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஆஹா, ஒரு மாதிரி வளைவு தன்மை வந்து நல்லா இருக்கே, ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் டிஃபரன்ஸ் தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஒமேகா 3 சத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளெக்சிபிலிட்டியை கொடுத்துருது. அது போக உங்களோட எலும்பு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டா ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மிக அவசியம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 50 வயதுக்கு மேலேயே பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களோட எலும்பு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து பால்ல இருந்து சத்து உங்க உடம்பு ஈர்க்கிற தன்மை வந்து குறைஞ்சறனால உங்க போன்ஸ் எல்லாமே ஈஸியா நொறுங்கக்கூட தன்மையாயிருது. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடர்த்தியா இருக்கும் போதுதான் அந்த உள்ள கால்சியம் சத்து நிறைஞ்ச எலும்பு தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், வலிக்காது. டக்குன்னு எங்கேயாச்சும் விழுந்தா கூட உங்க கை கால் வந்து உடையாது, பிராக்சர் வராது. இதே இது உங்களுக்கு ஒமேகா 3 சத்து கம்மியாகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. சோ டக்குன்னு லைட்டா தான் சாஞ்சேன், பிராக்சர் ஆயிடுச்சு, தெரியாம தான் வலிக்கி விழுந்தேன், லைட்டா தான் வலுக்குச்சு, அதுக்குள்ள பிராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு 70 வயசுக்கு மேல எல்லாம் மக்கள் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா 65 வயசுக்கு மேலேயே நடக்கிறதுக்கே பயப்படுறாங்க. எதையாச்சும் பிடிச்சுக்கிட்டே நடக்கிறாங்க, வலிக்கு விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ஏற்பட்டுருது மனதுல. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஈஸியா சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு. வெஜ் ஒமேகா 3ங்கிற சத்து நீங்க எடுத்துக்கிட்டே வரும்போது உங்க உடம்புல எலும்பு வந்து நீங்க லைட்டா ஸ்லிப் ஆகி விழுந்தா கூட டக்குன்னு நொறுங்காது. அது போக இந்த ஒமேகா 3 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட டயபெட்டிஸ் லெவலை வந்து கட்டுக்குள் வச்சிருக்கும். இஷ்டத்துக்கு தாறுமாறா போக விடாது, கொஞ்சம் கரெக்டா ஹேண்டில் பண்ணி வச்சிருக்க கூடியது ஒமேகா 3ல இருக்குங்க. அது போக இது செக்ரேஷன், இன்சுலின் உங்க உடம்புல சுரக்கிற செக்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூட்டி கொடுக்கும். சோ அதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெஜ் ஒமேகாவை அவங்க கண்டிப்பான முறையில் PVMF ஓட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு நாளடைவில் கொஞ்சம் அந்த கட்டுக்குள் வரும் அவங்க லெவல் எல்லாம். எஸ் சார். அது போக எல்லாருக்கும் தேவையானதுங்க. யாரு எந்த வயசுலனாலும் நம்ம என்ன பண்ண கேட்போம், பாக்குறதுக்கு இளமையா இருக்கணும், பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும்னு கேட்போம் இல்லையா? சோ ஒமேகா 3 சத்து நீங்க எடுத்துக்கிட்டே வரனால ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் எடுத்தீங்கன்னா ஒரு வாரத்துல உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பளிச்சுன்னு இருப்பீங்க. உங்க ஸ்கின் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆயிரும், மிருதுவாயிரும், பாக்குறதுக்கு ரொம்ப வறட்சியா இல்லாம சாஃப்ட் ஆயிரும். இது வந்து அதனால இது நம்மளுக்கு ஒமேகா 3ங்கிற சத்தை வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல கூட ஆட் பண்றாங்க. இது ரொம்ப நல்லது. Yes, and it keeps the skin, as I said, healthy, soft, supple, and young, right? If you are 40 also, your skin will show that you are just below 40, maybe 30 or 20, right? The earlier Santur ad, you remember, right? Mummy, oh, you are that much old, right? But here, actually, what actually happens, it is not the skin which is actually making you healthy. In fact, from inside, the skin is becoming healthy. That's the reason why these wrinkles and all this not appearing. And that's the reason why I told you untimely wrinkles will be saved. Right now, without omega 3, hair is often dry and lifeless. Look at this, just like rope, right? And if you just put your fingers inside this, or you run a brush over it, it will be completely gone. So without omega 3, hair is often dry and lifeless. And when the hair is like this, you can imagine what the scalp will be. The scalp will absolutely be dry, the skin will be dry, and it will itch like anything. And when you itch it, what will happen? The skin will roll up, and even the hair will come down. And this is called dandruff. And when the dandruff is there, it is because of the dryness of the scalp, the dryness of the skin of the scalp, the dryness of the hair. But unfortunately, what we do, most of the people, when the dandruff is there, they go for anti-dandruff shampoo, right? And they are applying chemical on it, which will make the life more worse because it will become more dry. So don't use all these things. Omega 3, if you apply, it will definitely help a lot. Yes, ma'am. Yes, sir. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்குறதை விட ரொம்ப பளிச்சுன்னு வச்சிருக்கோங்க ஒமேகா 3. சோ நிறைய பேர் என்ன பண்றோம்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ வெளியே இருந்து ப்ராடக்ட்ஸை போட்டு என்னதான் பண்ணாலும் உள்ள இருந்து நம்ம சத்து கொடுத்தாதான் அது வெளியே பிரதிபலிக்கும். அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ள நீங்க சத்து ஒமேகா 3 எடுத்துக்கிட்டே வரதுனால வெளியே உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸோ உங்க ஸ்கின் வறட்சியாவோ பருவோ இதெல்லாம் வராம பாக்குறதுக்கே ரொம்ப ஹெல்தி ஸ்கின்னா தெரியும், பளிச்சுன்னு இருப்பீங்க, wrinkles வராது, அதாவது முக சுருக்கம் வராது. சோ வெளிய ப்ராடக்ட் போடுறதுனால உங்களுக்கு என்ன நாளையில ஒரு சுருக்கம் வந்துடும் இல்லையா, அது வராது. அது போக உங்க ஸ்கேர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஜீவனே இல்லாம இருக்கும். ஒமேகா 3 சத்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க முடி கொட்டுற பிரச்சனையை நிறுத்தி உங்க ஸ்கின் பாக்குறதுக்கு பலபலன்னு இருக்கும், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்.
சோ யார் ஒருத்தங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப் ஆயிருதோ, அதாவது அந்த சத்தே இல்லாத முடி எப்படி ஆகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டேண்ட்ரஃப் வரதுக்கான முதல் காரணம் வந்து அந்த ஒமேகா 3 சத்து உங்க உடம்புல இல்லாதனால ஈஸியா உங்களுக்கு என்ன வந்துருதுன்னா பொடுகு பிரச்சனை வந்துருது. சோ நம்மளும் எவ்வளவுதான் தடவை ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டா அதுக்கும் முடி கொட்டும். சோ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். சோ முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்க கண்டிப்பான முறையில் நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட் சார். One more thing now, which we have actually started doing it, is that if you got a very heavy problem in the scalp, you can do one thing. You can break the NutriCharge Veg Omega capsules, maybe 2, 3, 4 capsules, and squeeze that, drop that omega oil on your scalp and apply it and keep it for say 1 hour. And after that, wash simply with water. You are not supposed to add any soap or shampoo. Just wash it off with the water. Nice, rinse it nice. Fantastic result you are going to get. And if still it persists, you can add 2 capsules of NutriCharge S5. Then see the result. Yes, sir. சோ யார் ஒருத்தங்க முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அவங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கேப்சூல்ஸை ஒரு 3-4 கேப்சூல்ஸை எடுத்து பிதுக்குனீங்கன்னா உள்ள இருக்கிற லிக்விட் மட்டும், அதாவது அந்த சத்து மட்டும் வருங்க. சோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைரக்டா எடுத்து நீங்க ஸ்கேல்ப்ல அப்படியே அவங்கள அப்ளை பண்ணி கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுக்க சொல்லுங்க. இல்லாட்டி லைட்டா எண்ணெயில கூட கலந்து அதை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில தேய்ச்சிக்கிட சொல்லுங்க. நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும், சரியா? கொஞ்சம் மசாஜ் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு ஷாம்பு எதுவுமே சீகக்கா போடாம வெறும் தண்ணியில அவங்க தலையை அலச சொன்னீங்கன்னா அப்படி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து உள்ள போய் என்ன பண்ணும்னா சத்து கொடுக்குது, சரியா? அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை வந்து கொஞ்சம் கட்டுக்குள் வரும். இல்ல ரொம்ப கொட்டுது, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே கொட்டுது, சொட்டை விழுந்துரும், அந்த அளவுக்கு கொட்டுதுன்னு சொன்னாங்கன்னா கூடுதலா உள்ள S5ஐயும் ஒரு கேப்சூல் எடுத்து அதையும் நீங்க உள்ள ஆட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்ம கேக்குறவங்களுக்கு. எஸ் சார். And omega 3 prevents hair fall and promotes hair growth. As you can see, very shiny and strong hair, and it helps in reducing the body fat. That means the bad fat which is there in our body, that will be burnt off. Now look at this. This is just for the symbolic representation that this lady would have been up like this. So this is the waist, the size of the jeans which she was wearing some years back. Now this is what her size is. It has reduced tremendously. So it reduces the bad body fat. And for ladies and girls, especially, omega 3 helps in balancing of hormones. Now, you know, when the menstrual period starts, the imbalance happens because of the hormone. And that leads to irritability, anger, and all those things, mood change for ladies and girls. So once you start giving NutriCharge omega 3, I mean the omega 3, it will definitely help in balancing the hormone. And along with that, you need to give PVMO. PVMO should always follow with this. And if you are not taking PVMO, that is protein, then NutriCharge men are women. And now this omega, this is the mantra now, PVMFO, right? If you are not taking it, then I'm damn sure that you will not be healthy. Yes. Yes, sir. சோ நம்மளுக்கு இந்த ஒமேகா 3ங்கிற சத்து உடம்புல இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அறவே உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையை கம்மி பண்ணி புது முடியும் வளர வைக்குது. அப்ப நல்லது தானே? சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடி கொட்டுற பிரச்சனை தமிழ்நாட்டுல வந்து நிறைய மக்களுக்கு இல்லாத மக்களே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தண்ணியோட குவாலிட்டி நம்மளுக்கு தமிழ்நாட்டுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படிங்கும் போது முடி கொட்டுற பிரச்சனை பொல்யூஷனால எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. முடி கொட்டுறவங்களுக்கு தான் தெரியும் முடியோட அருமை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி, இழந்ததுக்கு அப்புறம் திரும்ப கொண்டுட்டு வர மாட்டோமான்னு எவ்வளவு பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை கண்டிப்பான முறையில் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சார். அது போக உங்களுக்கு லேடிஸ்க்கு முக்காவாசி நிறைய பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பு வந்து அந்த வயிற்று சுத்தி எல்லாம் போட்டுருது இல்லையா, இடுப்பு வந்து கொஞ்சம் பெருகிடுது. அது வந்து எப்படி குறைச்சாலும் வேலை இல்லை, எப்பயும் போலதான் செய்வீங்க, இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு வந்து குறைய மாட்டேங்குது, தொப்பை குறைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். இந்த வெஜ் ஒமேகாவை நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா 3 எடுத்துக்கிட்டே வரும்போது என்ன பண்ணும்னா உங்க உடம்புல இருக்க அந்நியாசமா தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைச்சு விட்டுருது. சோ இது வந்து நன்மை தானே, பாக்குறதுக்கு இளமையா இருப்பீங்களா கொழுப்பு இல்லைன்னா. அது போக ஒமேகா 3 சத்து என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளை என்ன பண்ணிரும், சரிபடுத்தி கொடுத்துரும். சோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தானே நிறைய பெண்களுக்கு வந்து கரு உண்டாகிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்ப ஹார்மோன்ஸை ஒழுங்கா சுரக்க வைக்கிற தன்மை வந்து இந்த ஒமேகா 3க்கு உண்டுங்க. எஸ் சார். Now this is very, very important
thing to understand. Now, omega-3 reduces inflammation and hence can save us from many life-threatening disease. Now, you are very clear about this word, right? If the inflammation happens in your body can have one or more life-threatening diseases. So you need to reduce the inflammation. And this omega-3 reduces the inflammation. And you can see over there, these are the life-threatening diseases which can really take away you, right? Now, eye disorders, asthma, diabetes, then colitis and Crohn's disease is something, this disease is concerned with the intestine, then infection, injury, psoriasis, obesity, arthritis and joint pain, then lung cancer, breast cancer, cardiovascular disease, allergies, all these are caused because of the inflammation. And if inflammation is reduced, this type of disease will not enter your body. And omega-3 reduces this inflammation. So you can understand what power this omega-3 has got. Yes, ma'am. Yes, sir. So என்ன பண்ணும்னா omega-3 சத்து நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணிரும். சோ இன்ஃப்ளமேஷனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ்ல வீக்கம், அதாவது உங்க உடல்ல அங்கங்க ஏற்படுற வலி, வீக்கம், இது எல்லாமே என்ன பண்ணும்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. മേഡം പുറത്തു പോയോ? അത് വരും, സ്ഥിരം നടക്കുന്നതാണ്, ഇപ്പൊ വരും. അത് വന്നു കഴിഞ്ഞാൽ നിങ്ങളൊന്ന് അഡ്മിറ്റ് ചെയ്തിരുന്നു. റൈറ്റ്, വന്നു. യെസ്. Yes, ma'am, you can unmute yourself. Welcome back. Yeah, can you hear me, sir? Yes. Yeah, clear, audible. I don't know, sir, but exactly at like correct time, it's that internet is go and it come back exactly at the same time. I don't know what. Yeah. That's not problem. Continue. Okay, sir. Sorry, yeah. Sir. So yes. omega-3 அப்படிங்கிற சத்து உங்க உடம்புல குறையும் போது என்ன பண்ணும்னா நிறைய பிரச்சனைகளை வந்து விட்டுருதுங்க. சோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் omega-3 சத்து, ஆமா இது என்ன அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, நம்ம உடம்புல எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது, சரியா? அப்படிங்கும் போது இது என்னென்ன பிரச்சனைகளை வந்து விடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தங்க உடல் பருமனா இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம், உங்க உடம்புல omega-3 சத்து கம்மியான ஆகிறனால உங்க உடம்பு நீங்க சாப்பிடாட்டினாலும் கூட, நிறைய வேலைகள் செய்தாலும் கூட நீங்கள் பருமனாகிட்டே போறீங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். சோ அப்படி உடல் பருமனாகும் போது அவங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மூட்டு வலி, அங்கங்க ஜாயின்ஸ் பெயின் எல்லாம் வருது, சரியா? அப்ப யார் ஒருத்தவங்க உடம்புல omega-3 சத்தே ரொம்ப வருஷம் இல்லாட்டி உங்க செல்லு ஈஸியா உங்க செல்ஸ் எல்லாம் அது என்னவாயிருதும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேன்சர் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து omega-3 இல்லாம உங்க உடம்பு ஏற்படுத்தி கொடுத்துருது. அது போக இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது போல அலர்ஜி. சோ அலர்ஜிஸ்னாலே நிறைய பேர் தும்மல், எதுக்கு தும்புறாங்கன்னே தெரியாது, ஒரு நாள் ஃபுல்லா தும்புவாங்க, ட்ரை காஃபா, இருமலா இருக்கும். சோ இது மாதிரி நிறைய அலர்ஜி, ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க, கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்க, சோ இது மாதிரி டயபெட்டிஸ், இன்ஃபெக்ஷன், சாப்பிட்டா எதுனாலும் சேராம போகிறது, இது பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா omega-3ங்க. அப்ப omega-3 சத்து நம்ம உடம்புல குறையறனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து விடுதுன்னு பாருங்களேன். அந்த சத்து வந்து சின்ன சத்து தான், ஆனா உங்க உடம்புல அது 1% குறைஞ்சா கூட ஒரு பிரச்சனையா அது வந்து இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால omega-3 சத்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நம்ம உடம்புல வச்சிருக்கணும். Yes, sir. Yeah. Oh, sorry. Yeah. Now, yes. Now, omega-3 can provide relief in case of thyroid. Now, when we talk to the people, out of 10, 7 will have thyroid problem. And when you find the person has got thyroid problem, this can provide a wonderful relief, right? So, twice a day, give omega-3. Then a regular and long term, this is a wonderful thing to happen, I tell you, because most of the arthritic people, they continuously take painkillers and steroids for years, but unfortunately, they don't get real result from that. But they need to take it continuously, and that can also give some side effect, which can cause other diseases. But here, a regular and long-term use of omega-3 can help alleviate symptoms of pain and stiffness in arthritis. So if a person has got arthritis and has got a stiffness and pain in the fingers and the joints, which most of the people will have,
Just continuously give this person NutriCharge Veg Omega. You will find a wonderful result over there. And about the PVMF, that's PVMF. And some of the cases you need to give NutriCharge BJ. It definitely help a lot, right? And most importantly, omega-3 can help prevent migraine. And most of the people are suffering from this unfortunate headache, right? And some recent researchers have proved that omega-3 also helps in reducing depression. And now this is the time when most of the people get depressed because of so many problems. Now the biggest depression is, when are we able to go out and have the meetings, and when are we going out and could meet the people? This is for us. The children are thinking when they will be able to go to school and meet their friends. Everybody is like that. And those people who are online, work at home or work from home, they are just thinking of when I'll be able to go back and sit in my office room. So everybody is depressed. X, Y, Z, everybody is depressed. And omega-3, the recent study has showed that continuously take omega-3 and you reduce your depression, right? And from where will we get omega-3? You said everything, sir, about omega. Omega is wonderful. Omega-3 do this, omega-3 does that. Everything you said. Now, please tell me now from where I'll get. Then only I can take now. So I'll tell you later. Yeah. Yes, sir. அடுத்து omega-3 சத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தைராய்டு பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட்டுறலாங்க. இப்ப எத்தனையோ பேர் முன்னாடி தைராய்டுனா என்னன்னே தெரியாது. இப்ப எல்லாரும் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? சோ யார் யாருக்குன்னா தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல்ஸ் எடுத்துட்டு வரனால தைராய்டு பிரச்சனையில இருந்து அவங்க விடுபட்டு வந்துடலாம். அது போக நீங்க லாங் டேர்ம் யூஸா, அதாவது வருஷக்கணக்கா நீங்க omega-3 சத்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப வருஷமா இருந்துட்டு வந்த ஒரு விரைப்பு, அதாவது ஸ்டிஃப்னஸ்னா அங்கங்க விரைப்பா ஆர்த்தரைட்டிஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விடுபடலாம். யார் ஒருத்தங்க ஒரு நாளைக்கு நான் பிபிக்கு சாப்பிடுறேன், கிட்னிக்கு, அதுக்கு இதுக்குன்னு ஏதோ ஒரு 3 டேப்லெட், ஒரு 4 டேப்லெட் டெய்லி வருஷக்கணக்கா எடுத்துட்டே வரும்போது அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே சைடு எஃபெக்ட் சின்ன சின்னதா கொடுக்குங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேற குட்டி பிரச்சனை வந்து விடதான் செய்யும். சரியா? சோ மாத்திரை சாப்பிடுறது ஒன்ன குணப்படுத்துச்சுன்னு சொன்னா இன்னொரு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் மாத்திரை எடுக்கும்போது நம்மளுக்கு செய்யதான் செய்யும். அப்போ omega-3 சத்து எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த விரைப்பு வந்து கம்மி பண்ணி, உங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா இருந்த விரைப்பு, அதாவது நடக்கிறதுக்கு டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியாம கஷ்டமா இருக்கும், கொடைங்கழிச்சு நல்லா நடக்க வரும், அது எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து நம்மளுக்கு அந்த omega-3 சத்துல இருக்கு. அது போக ஒத்த தலைவலி வந்து நம்மளுக்கு வந்து வராதுங்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்க எப்படியாச்சும் வந்து ஒருத்தங்களுக்கு இல்ல, நிறைய பேருக்கு வருது குடும்பத்துல. சரியா? பெண்கள் ஆகட்டும், ஆண்கள் ஆகட்டும், தலைவலி வந்தோம் ஒரு மாத்திரையை போட்டு அவங்களாட்ட ஒரு டோலோவை போட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தலைவலிக்கு வந்து அப்பல இருந்து விடுபடுறதுக்காக பண்றீங்க. அது நிரந்தரமா தலைவலி வராம இருக்கக்கூடிய வழிகளை நம்ம என்ன பண்றோம்னா செய்ய மாட்டேங்கிறோம். சோ omega-3 சத்து கம்மி ஆகுனா உங்களுக்கு தலைவலி வரும், ஒத்த தலைவலி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கலாம். அது போக ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? omega-3 சத்து உங்க உடம்புல இருந்துச்சுன்னா நீங்க மன அழுத்தத்துல இருந்து விடுபடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப இருக்காங்க பாத்தீங்களா? சோ ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களாகட்டும், காலேஜ் போறவங்களாகட்டும், ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களாகட்டும், வீட்டுல உட்காந்து வேலை பார்த்தாதான் அங்க போறதை விட ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க. சோ இது மாதிரி மன அழுத்தத்துக்கு நீங்க ஆட்கொண்டீங்கன்னா உங்க உடம்புல omega-3 சத்து கம்மி இல்லாதது கூட காரணம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, omega-3 நம்மளுக்கு அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய தெம்ப நம்ம உங்க உடம்பு வந்து கொடுத்துருங்க. இப்படி இவ்வளவு நேரம் omega-3 பேசணுமே, சரி இந்த omega-3 அது எதுல இருந்துதான் கிடைக்குது, எப்படிதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Yes. Now, see, this is the biggest problem. Our body needs omega-3, and as I told you that even 1% less content in omega-3 in your body happens, then that can cause series of problems. Now the body needs that, but unfortunately the body doesn't make it. So omega-3 is not made in our body. And if you are a vegetarian, the chances of getting through the food is also very less. But if you are a non-vegetarian and you take lots of marine fish, then the chances of getting in your body is very high. But unfortunately, every day we cannot take fish, right? So omega-3 is found in fish, as I told you, but it's not possible to eat fish every day. So that means if it is only available in fish, that means the vegetarians do not get this omega-3 then, because they don't eat fish now.
So all the vegetarians will have the omega-3 less in their body, right? So omega-3 deficient. All the vegetarians are omega-3 deficient because they don't eat fish. So then how will vegetarians and non-vegetarians both get omega-3 daily? It is not that now the omega-3 is required only for those people who eat fish, non-vegetarians. Then what about the vegetarians? Everybody's body is same, right? It is up to your thinking that you have shifted to vegetarian or to non-vegetarian. But whatever said and done, omega-3 is required in your body, right? So how will both the category people get omega-3 daily? We'll talk later, but before that, let us finish this. So omega-3 சத்து இவ்வளவு நேரம் omega-3 சொன்னோம் இல்லையா? ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா omega-3 அப்படிங்கிற சத்தை உங்க உடம்பால உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம உடம்புல இருந்து உற்பத்தி பண்ண முடியாது. என்ன ஷாக்கிங்கா இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஆமாங்க, omega-3 சத்து நம்ம உடம்புல தன்னால உற்பத்தி ஆகாது. நீங்க அதுவே வெஜிடேரியனா இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க சைவ உணவு சாப்பிடறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து omega-3 சத்து உங்க உடம்புக்கு போறது ரொம்ப 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 கம்மியான அளவுலதான் சைவ உணவுல omega-3 சத்து நிறைஞ்சிருக்கு. அப்ப எதுல omega-3 சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மீன். ஆமாங்க, மீன்ல தான் omega-3 சத்து வந்து நிறைஞ்சிருக்கு. சோ ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, omega-3 சத்து எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீன்ல தான் இருக்கும். சரி, அப்ப மீன் வந்து டெய்லி நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து அவ்வளவா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைச்சாலும் டெய்லி மீன் சாப்பிட கூடிய நிலைமை வந்து நம்மளுக்கு இல்ல. நம்ம என்னைக்காச்சும் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் எடுப்போமே தவிர டெய்லி மீன் சாப்பிட நம்ம மாட்டோம். அப்படிங்கும் போது அதுல இருக்கிற சத்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுவே வெஜிடேரியனா இருந்தாங்கன்னா மீனும் சாப்பிடவே மாட்டாங்க. அப்ப மீனும் சாப்பிடாட்டி அவங்களுக்கு அந்த omega-3 சத்து வந்து அவங்க உடம்புல போய் சேரவே சேராது, கிடைக்கவே கிடைக்காது. சரியா? நெக்ஸ்ட் சார். அப்ப வெஜிடேரியனும் சரி நான் வெஜிடேரியனும் சரி 2 பேருக்கும் omega-3 சத்து வந்து டெய்லி கிடைக்கணும்ப்பா. அதுக்கு அப்ப என்னதான் வழி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ் பாப்போம் வாங்க. எஸ் சார். Yes. Now, omega-3 has to be taken through an external source. That is a supplement, because it is very sure that you will get only from, fish, and everybody cannot eat fish. So you need to supplement it. And this omega-3 supplement, again, has to be vegetarian, so that vegetarians and non-vegetarians both can consume it, right? Simply you give any omega-3, everybody cannot take it. So where will one get vegetarian omega-3? That's the biggest question. And my dear friends, there we stand. NutriCharge Veg Omega is the best source of vegetarian omega-3. Again, another big statement I am making. That is, NutriCharge Veg Omega is the best source of vegetarian omega-3. And when I say this, again, I am going to prove it. Yes. Yes, sir. So, வெஜ் omega-3 சத்து நம்ம உடம்புக்கு கண்டிப்பா தேவை. omega-3 சத்து 1% குறைஞ்சா கூட உடம்புல ஒவ்வொன்னா வேலை பார்க்கறத கம்மி பண்ணுது. அப்ப omega-3 சத்து உடம்புலயும் உற்பத்தி பண்ணாது. அதை எப்படிதான் அப்ப ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ், நீங்க எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னா ஒரு சப்ளிமெண்டா ஒரு மாத்திரையா நம்ம என்ன பண்ணோம்னா வெளியே இருந்து நம்ம உடம்புக்கு உள்ள கொடுத்தாதான் நம்ம உடம்பு omega-3 சத்து நிறைஞ்சு இருக்கும். நெக்ஸ்ட் சார். சரி, அப்ப நெக்ஸ்ட் கேள்வி என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரி வெளிய இருந்து நாங்க மாத்திரை வடிவத்துல சப்ளிமெண்ட் உள்ள எடுத்துக்கிறோம். ஆனா அது எப்படி இருக்கணும்? வெஜிடேரியனுக்கும் சாப்பிடக்கூடியனும் நான் வெஜிடேரியன்காரங்களும் சாப்பிடணும். சரியா? அசைவம் சாப்பிடறவங்களும் சைவம் சாப்பிடறவங்களுக்கும் ஏத்ததா இருக்கணும். சரியா? கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சைவம், நான் ஒரு மாத்திரைய கூட அது அசைவமா இருந்தா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம omega-3 சப்ளிமெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியன்களுக்கும் ஏத்த உகந்ததை சாப்பிடுற மாதிரி இருக்கணும். அப்படிதானே? எஸ் சார். சரி, அப்ப எப்படி ஒரு வெஜிடேரியன் omega-3 சத்து மீன்ல இருந்து கிடைக்கும் சொல்லிட்டேன். நான் வெஜிடேரியன்காரங்க அப்ப சாப்பிட முடியாது. ஆனா நான் வெஜிடேரியன்காரங்களும் சாப்பிடுற மாதிரி வெஜிடேரியன்காரங்களும் சாப்பிடுற மாதிரி omega-3 சத்து அப்ப எப்படிதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அதுக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சார். எஸ், நம்ம NutriCharge Veg Omega தான் அதுக்குரிய ரகசியம். நம்ம NutriCharge Veg Omegaவை வெஜிடேரியன் காரங்க எடுத்துக்கலாம், நான் வெஜிடேரியன் காரங்களும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது இந்த ப்ராடக்ட்ல கிரீன் கலர் நம்மளுக்கு பாக்ஸுக்குள்ள கிரீன் சர்க்கிள் பண்ணிருக்கு. இது ஒரு பியூர்லி வெஜ் ப்ராடக்ட். இதுல எந்த ஒரு அசைவ உணவையும் சேர்க்காம நம்ம omega-3 சத்தை வந்து எடுத்திருக்கோம். அதுவும் பெஸ்ட் சோர்ஸ்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப தரமான சத்தை வந்து உள்ள அடக்கி இருக்காங்க நம்ம NutriCharge Veg Omega. எஸ் சார். Yes, and this is a supplement made with the help of modern and patented technology. That's the reason why I said that it is the best source of vegetarian omega-3. So
what is that modern and patented technology? That I'll tell you as we move forward. Now, not only the omega-3 inside is vegetarian, but also the outside shell is also vegetarian. And why? Because the outside shell is made of a plant which you find deep inside the sea called carrageenan. And with carrageenan, the outer shell is made. Now, most of the capsule shells which you find available in the market are made of bone powder. And when a shell is made of bone powder, you are very sure that it is animal source. So non-vegetarian, right? Okay. So it is important to understand some facts about omega-3 that after some time. Yes, sir. So அப்ப நம்மளுக்கு இந்த நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஒரு மாடர்ன் அண்ட் பேட்டன் டெக்னாலஜிங்க. எஸ், சும்மா இஷ்டத்துக்குலாம் சத்த எடுத்து உள்ள வைக்கல, அதை வந்து அற்புதமான முறையில் உள்ளடக்கி இருக்காங்க கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால உள்ள இருக்கக்கூடிய சத்து மட்டும் கிடையாது, அந்த அவுட்டர் ஷெல், அந்த கேப்சூல்ஸ்க்குள்ள லிக்விட் இருக்கும், அதை சுத்தி அவுட்டர் கவர் இருக்கு இல்லையா, அது கூட நம்மளுக்கு வெஜிடேரியன் தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பிளான்ட், ஒரு செடி கெராஜனன் அப்படிங்கிற செடியில இருந்து தயாரிச்சு அவுட்டர் கவரிங் பண்ணிருக்காங்க. அப்ப பாருங்க, உள்ள இருக்கிறதும் வெஜ், வெளியே இருக்கிறதும் வெஜ். நம்ம வந்து ரொம்ப பெருமையா சொல்லலாம், நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா இட்ஸ் பியூர்லி வெஜ் அப்படின்னு சொல்லி. எஸ் சார். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபேக்ட்ஸ் வந்து தெரியணுங்க, என்னன்னா அதாவது உண்மைகள், omega-3 பத்தி நம்மளுக்கு உண்மைகள் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சாகணும். என்னன்னு சொல்லி பார்ப்போம். First of all, omega-3 oil turns rancid on coming in contact with the environment, right? So the quality is destroyed if it is having any contact with the environment. So if you are taking an omega-3 oil like this, then maybe one or the maybe the first, second, third doses will be okay. After that, it will be absolutely spoiled. Then it is, so that's the reason why it is very essential that every dose of omega-3 is encapsulated separately, and every dose of omega-3 has been individually put in a capsule of NutriCharge veg omega. Because you cannot keep the oil like this. It will make a contact with environment and it will be spoiled. So you need to be made in a capsule, and NutriCharge veg omega is made in a capsule. Each capsule has a total of 420 milligram omega. Out of that, 250 milligram is omega-3. So very high content of omega-3 is available in NutriCharge veg omega. And rest of the thing will after this. Yes, sir. Yes. So, என்ன உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம omega-3 அப்படிங்கிற சத்தை வந்து வெளியே, அதாவது காத்து படுற மாதிரி வச்சிருந்தா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கெட்டு போயிடும். ஆமா, கெட்டு போயிடும். அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். omega-3 வெளியே வச்சிருக்கும் போது நம்மளுக்கு கெட்டு போயிடும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கேப்சூல்லையும் அந்த omega-3 சத்தை வந்து உள்ள அடக்கி வச்சிருக்கிறது வந்து மிக மிக அவசியம். சோ ஒவ்வொரு கேப்சூலும் நம்மளுக்கு உள்ள இருக்கு, அது வெளியே வந்து காத்து அதுல படும் போது என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வேற தன்மையா மாதிரி கெட்டு போயிருது. சரியா? அப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, omega-3ங்கிற சத்தை தரமான முறையில் எடுத்து ஒவ்வொரு கேப்சூலுக்குள்ளேயும் உள்ளடக்கி இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் சார். அப்ப ஒவ்வொரு கேப்சூலுக்குள்ளேயும் எவ்வளவு வெஜ் ஒமேகா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 420 மில்லிகிராம்ங்க. சோ 420 மில்லிகிராம்ங்கிறது ஒரு நல்ல குவான்டிட்டி, ஹை குவான்டிட்டி. அப்ப பாருங்க, ஒமேகா சத்து ஒவ்வொரு கேப்சூலும் 420 மில்லிகிராம் கிடைக்குதுன்னா உங்க உடம்புக்கு எவ்வளவு பயன்களை ஒரு நாளைக்கு உங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பாருங்க. சரியா? நெக்ஸ்ட் சார். அந்த 420ல 250 மில்லிகிராம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, omega-3 பியூர் omega-3 சத்து தாங்க. சொன்னா omega-3 சத்து வேற. சார் Sir, I'm having doubt here. Suresh sir. Yes. Tell me. Unfortunately, it was muted. Yeah, tell me. Sir, out of 420 is omega. Yes. And out of that, I'll tell you. See, yeah. This omega is taken from flaxseed. This omega oil, right? So flaxseed is, from that flaxseed is the oil of omega-3. Omega is taken. So when you take omega is of 3 types: omega-3, omega-6, and omega-9, right? So flaxseed is the richest source of omega as far as vegetarian is concerned. That's the reason why we have taken it from flaxseed. So when you take omega, so all the 3 omega will come in that, right? But
As you all know, that flaxseed is the richest. So when you take omega oil from flaxseed, the total amount of omega which is there in this capsule is 420 milligram, and out of that we have got 250 milligram omega 3. So rest everything after 250 to 420 it is omega 6 and omega 9, but mostly it is covered by omega 3. That is the richest source is NutriCharge Veg Omega. Yes, sir. சோ நம்ம சொல்லிருக்கோம் இது வந்து பியூர்லி வெஜ் தான், நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகான்னு சொல்லிருக்கோம் சரியா. அப்ப ஒமேகா சத்து நம்ம எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீன்ல இருந்து எடுக்கலங்க. எதுல இருந்து எடுத்திருக்கோம்னா பியூர் வெஜிடேரியன்னால ஆலிவ் விதைகள்ல இருந்து எடுத்திருக்கோம். அததான் இங்கிலீஷ்ல ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஆலிவ் விதைகள்ல ஒமேகா 3 சத்து வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கனால நம்ம அந்த ஆலிவ் விதைகள்ல இருந்து சத்து எடுத்திருக்கோம். அப்ப ஒவ்வொரு கேப்சூல்லையும் உங்களுக்கு 420 மில்லிகிராம் ஒமேகா சத்து இருக்கும். சோ ஒமேகா சத்துல ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 அப்படின்னு சொல்லி 3 வகையான ஒமேகா சத்து இருக்கும். அதுலயும் ரொம்ப முக்கியமானது வந்து ஒமேகா 3. ஒமேகா 3க்கு தான் ரொம்ப தனித்துவம் மிக்க அற்புதம் வாய்ந்த அம்சங்கள் வந்து ஒமேகா 3க்கு தான் உண்டு. அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆலிவ் விதைகள்ல இந்த ஒமேகா 3 சத்து வந்து நிறைஞ்சிருக்கு. அதனால நம்ம அதுல இருந்து சத்தை எடுத்திருக்கனால நெக்ஸ்ட் சார் அப்ப 420 மில்லிகிராம் ஒமேகா இருக்கு. அந்த 420ல 250 மில்லிகிராம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒமேகா 3. சோ மீதி இருக்கிற சத்து வந்து ஒமேகா 6ம் 9ம் இருக்கு. அப்ப பாருங்க எவ்வளவு கூடுதலா ஒமேகா 3 சத்தை ஆலிவ் விதைகளை எடுத்து நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால உள்ளடக்கியிருக்கோம்னு சொல்லி. எஸ் சார். Now, oil enriched with omega 3 should not be heated. This is very, very important. You all should remember this. Oil enriched with omega 3 should not be heated. That means the omega 3 oil should never be heated. Why? Because not only does the omega 3 gets destroyed on heating, the moment you heat the omega 3 oil, it will destroy the omega 3. And also free radicals get developed inside it, which cause harm to our bodies. Now, why we are taking omega 3? We are taking omega 3 to reduce the free radical, and in the process reduce the oxidative stress, and in the process to safeguard and keep our cell healthy. But here what actually happens, once you heat omega 3, what all you want to get, absolutely opposite you will get. Because the moment the heated omega 3 enters your body, the free radicals develops, that will enhance the oxidative stress, and that will kill the cells. So degeneration of cell will happen. Where on the other side you have taken this particular product to regenerate the cells, to keep the cells healthy, but unfortunately it is not happening. And that's the reason why I always tell the people, when you take NutriCharge Veg Omega, never take it with hot water, hot coffee, hot tea or hot milk. You need to take with absolutely normal water, normal tea and all those things. Now take always with water only, not with tea and coffee and milk and all. You need to take this along with water only. So take normal water. If it is little heated, then it's gone. Better you don't take it. And the other thing, when you go to the PUC and buy this product and keep inside your dicky, scooter dicky or car dicky or dashboard of the car, if that gets heated up, then again it will destroy the omega 3 in that. So see that whenever you buy, keep it very safe and see that it is not being heated at all. Right? Yes, ma'am. Yes, sir. அடுத்த உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஒமேகா 3 என்ன பண்ணணும்னா இந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணவே கூடாதுங்க. சூடு பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுல இருக்க சக்தி எல்லாமே அழிஞ்சு போயிருது நம்ம சூடு பண்ணும்போது சரியா. அதனால எப்பொழுதும் ஒருபொழுதும் நீங்க ஒமேகா 3 வந்து சூடு பண்ணக்கூடாது. சப்போஸ் அதனாலதான் சார் என்ன சொல்லுவாங்கன்னா யார் ஒருத்தங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுக்குறோமோ இந்த டேப்லெட்டை நீங்க சாதாரண தண்ணியில தான் நீங்க என்ன பண்ணணும்னா எடுத்துக்கணும். சுடு தண்ணிலையோ இல்லாட்டி சுடு பால்லயோ இது மாதிரி சூடா இருக்கிற சப்ஸ்டன்ஸோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாத்திரையை வந்து முழுங்கக்கூடாது. நார்மல் தண்ணியில நம்ம ரூம் டெம்பரேச்சர் இருக்க தண்ணியில தான் நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கேப்சூல்ஸ் வந்து உள்ள எடுத்துக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது சூடு பண்ணும் போது இதுவே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லது வந்து கெட்டதா மாறிடுது. ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து அதுல அழிஞ்சு போயிருது. அப்போ ஒமேகா 3 சத்து நம்ம உடம்புல இல்லாத போது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமாங்க நம்மளுக்கு ஈஸியா என்ன பண்ணோம்னா இது மாதிரி நோய்கள் தாய்க்கிறக்கூடிய வாய்ப்பை நீங்களே உங்க உடம்புக்கு என்ன பண்றீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துடுறீங்க
சரியா? அப்போ ஒமேகா 3 சத்து கம்மியாகும் போது உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கம்மியாக்கி செல் எல்லாம் அறிவை இழந்து ஈஸியா உங்களுக்கு எந்த ஒரு நோய்களும் உங்களை தாக்கி உங்க உடம்ப என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரோக்கியமற்ற பாதையில வந்து தள்ளிடுது. எஸ் சார். So this is that patented and a unique technique which I told you in the beginning. We had taken this oil from flaxseed with a technology called cold pressed technology. So the omega-3 oil used in NutriCharge Veg Omega has been made with cold pressed technology, unique technology, patented technology. No other company can copy this and can introduce a product in India. Just NutriCharge can do this because it is patented. So such a wonderful product is there with us. Why can't we take it and why can't we promote it? Right. Okay. And the omega-3 oil is not heated in the entire process of making of NutriCharge Veg Omega. Absolutely safe. Hence, NutriCharge Veg Omega is absolutely safe as well as beneficial. And rest of the thing we'll talk later. Yes, ma'am. Yes, sir. So, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால நம்மளுக்கு வந்து அந்த ஒமேகா சத்தை வந்து நம்மளுக்கு ஹீட் பண்ணா அதுல இருக்க சத்து போயிடும். அப்ப எந்த டெக்னாலஜில நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அது ஆளி விதைகள்ல இருந்து ஒமேகா 3 சத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கோல்டு பிரஸ் டெக்னாலஜில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்ள அடைச்சிருக்கோம். கோல்டு பிரஸ் டெக்னாலஜினா நம்ம மரச்செக்கெண்ணெய் எல்லாம் இப்ப ஆட்டுறோம் இல்லையா, எக்காரணத்தும் கொண்டும் இந்த ஹோல் ப்ராசஸ்ல எப்போதுமே நம்ம அந்த ஒமேகா 3 அப்படிங்கிற சத்தை வந்து சூடு பண்ணவே இல்லை. நம்ம வாங்குற எண்ணெய் எல்லாமே சூடு பண்ணி தான் ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் வருது. சரியா? இந்த ஒமேகா 3 சூடு பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுல இருக்க சத்து வந்து போய் அது கெட்டதா மாறுறனால நம்ம இந்த ஹோல் ப்ராசஸ்ல இந்த கேப்சூல நம்மளுக்கு வந்து உள்ள இருந்து சத்தை எடுத்து உள்ள அடைக்கிறது எல்லாமே நம்ம செக்குல எண்ணெய் ஆட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எடுத்த சத்தை தான் உள்ள அடக்கியிருக்காங்க. எந்த ஒரு காரணத்திலும் எப்பொழுதும் நம்மளுக்கு வந்து ஹீட் பண்ணவே இல்லை. அதனால நம்மளுக்கு சத்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முழுமையா வந்து நம்மள அடையுது. அந்த ஒமேகா 3 அப்படிங்கிற சத்தை தேர்ந்தெடுத்து உள்ள அடைச்சிருக்கனால ஹீட் பண்ணாதனால அப்படியே அந்த சத்து நமக்கு முழுமையா நம்ம உடம்புக்கு வந்து அடையுது. எஸ் சார். Yes. Now here it is written 1 capsule of NutriCharge Veg Omega fulfills your daily requirement of omega 3. But I would like to differ from here because most of the people will have omega 3 deficiency more than 50% in their body. Because especially vegetarians, the chances are much more lesser. And we have learned that even 1% reduction in our omega 3 level in our body can cause huge problem. So I request each and everyone who is taking the omega 3, the NutriCharge Veg Omega, to take twice a day. And you need to take it after the food, right? So take after the breakfast and after the dinner. Everybody need to take it. And to promote it, the best thing is take your mobile phone, okay? And whatever the contact list is there, call everyone and talk about NutriCharge Veg Omega and NutriCharge S5. Because these are the two things which need to be promoted now to enhance the immunity and keep the cell intact and keep the body perfect and see that you are not prone to all these viral infections and diseases, right? Okay, and when to take, as I already told you. But if you are a little fatty and you are taking medicines, then you can also take it 3 times a day. That is after breakfast, after lunch, and after dinner. Because that will definitely give you a lot of health-wise as well as a lot of energy to you. Because I have seen many people, when they walk for a little time, they get breathless, right? The energy level goes down. You take this continuously for 3 to 3 months, you will find that the energy level has gone drastically up. Very, very important product this is. There are so many people who used to skip only, say, 50, 60. Now, after taking NutriCharge Veg Omega, they have started skipping for more than 300 at one go. So that the energy level goes up. That's how the energy level goes up. So it is very, very important to see that each and everybody need to take NutriCharge Veg Omega above the 10 years of age, twice daily, right? And if you are little fatty, if you have got little problems and you're taking medicines, even 3 times daily, and go like that 3 times daily for 3 or 4 months, then taper it to twice daily. Yes, ma'am. Yes, sir. Previous lesson. That's it. From here on, there's one side. நம்ம சார் நம்ம
இவ்வளவு கேப்சூல்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு குறிப்பிட்ட நோய் இருக்கு இல்லைன்னா ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க போனை எடுத்து நீங்க போன் கான்டாக்டை கூட்டி அந்த நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுத்துக்கிறதுனால நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதா உங்களோட வேலை. சோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் புரியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா இதுல அவ்வளவு நன்மைகள் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்திருக்கோம். சோ ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் நம்ம 2 கேப்சூல்ஸ் அலாங் வித் PVMF ஓட நம்ம என்ன பண்ணலாம்னா ரெக்கமெண்ட் பண்ணலாம். எதை? நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை. யார் ஒருத்தவங்க உடல் பருமனா ரொம்ப குண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு 3 கேப்சூல்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரியா? நிறைய பேர் நம்ம பாக்குறோம், கொஞ்சம் தூரம் நடந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மூச்சு வாங்குது, அவங்க உடம்ப அவங்களே கூட்டிட்டு நடக்க முடியல. சரியா? அப்ப அவங்க உடம்புல அந்த கெட்ட கொழுப்பு எல்லாம் அவங்க ஒமேகா சத்து எடுத்துட்டு இருக்கிறனால ஒமேகா 3 அவங்க உடம்புல போய் சேர்ந்துச்சுன்னா அந்த கெட்ட கொழுப்பு எல்லாம் குறைச்சு அவங்க கொஞ்சம் மெலிஞ்சிருவாங்கங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பான முறையில் காலையில, மத்தியானம், நைட்டு 3 வேளையும் சாப்பிட்ட பிறகு அவங்க சாதா தண்ணியில நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சொல்லி அப்ப ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து புரிய வைக்கலாம். சரியா? அது போக இதுதான் நல்ல நேரம். நம்ம என்ன பண்ணோம்னா நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா, அது போக நியூட்ரிசார்ஜ் S5யும் நம்ம என்ன பண்ணலாம்னா மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வச்சு நம்ம செல் எல்லாம் ஒமேகா 3 சத்தை நிறைச்சு வைக்கிறனால என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கெட்டது இப்போ ஒரு இடத்துக்கு 10 பேருக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே அந்த 10 பேர்ட்ட இருக்கிறது காத்துல தன்னால உங்க உடம்புக்குள்ள போகும். உங்க உடம்பு வந்து நீங்க அதெல்லாம் போகாம தடுத்து வைக்க முடியாது. அங்க சுத்தில இருக்கிற கெட்ட கிருமிகள் வந்து உங்க உடம்பு மூக்கு வழியா, தோல் வழியா உள்ள போகதான் செய்யும். நம்ம அதை போகிறத உங்க உடம்பு தடுத்து நிறுத்தி கொள்ளக்கூடிய தன்மை தெரிஞ்சிருக்கணும். எப்ப தெரியும்? உங்க உடம்புல ஒமேகா 3 சத்து நிறைஞ்சு இருந்துச்சுன்னா உங்க உடம்புல அறிவு அது வந்து உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது தடுப்பானா காத்து நிறுத்திடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஆரோக்கியமோட இருப்பீங்க. நீங்க பயப்பட தேவையில்லை எதுக்குனாலுமே. Yes, sir. Yes. How much to take? We have already told that. Who should take? This is the question. All men and women above the age of 14 it is written, but above the age of 10 can take. And how long to take? You can see this picture. Till you want to be absolutely fit and healthy, you need to take it. So till you are alive, you keep the level of omega 3 in your body absolutely intact, and you need to take omega 3 daily. So NutriCharge Veg Omega daily take for a very long time. And when it should be taken, as I told you, it should be taken after the food. Yes, ma'am. Yes, sir. சோ யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா ஆண்கள், பெண்கள், நீங்க எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் 10 வயசை தாண்டிருச்சா நீங்க கண்டிப்பான முறையில் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை எடுத்துக்கலாங்க. சோ ரொம்ப நல்லது. கொஞ்சம் பேருக்கு உடனே கேட்பாங்க, சரி நான் எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்குரிய பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வாழ்நாள் முழுதும் எடுத்துக்கலாம். சரியா? நீங்க இல்ல எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கேன் எடுத்துக்க தேவையில்லையான்னு கேள்வி கேட்க வேணாம். ஆரோக்கியமா இருந்தாலுமே நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல அடுத்து உங்களுக்கு ஒரு மூட்டு வலி பிரச்சனையோ இருதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வராம உங்களை உடம்ப பாதுகாத்து கொடுக்குற தன்மை வந்து அந்த ஒமேகா 3 சத்து இருக்கிறனால நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை எவ்வளவு நாள் எடுக்கிறீங்களோ அவ்வளவு நாள் ரொம்ப நன்மை உங்களுக்கு. எஸ் சார். எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார் சொன்னதுதான், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். சோ 2 கேப்சூல்ஸ்னா காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம், மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம், இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா 2 கேப்சூல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெறும் தண்ணியில எடுத்துக்க சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். எஸ் சார். Yes.